ஹலோ, பேபிக்கு ஸ்டொமக் அப்செட் ஆனால் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா, அவன் அழுதுகிட்டே இருப்பான் இல்லையா, நை நைன்னு குழந்த அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னா, நாங்கள் விளக்கெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் ஏதாச்சும் எடுத்து தொப்புள் சுற்றி வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயில் மசாஜ் மாதிரி லைட்டாக பண்ணி விடுவோம். அண்ட் சைக்கிளிங் எக்ஸசைஸ் இது 2 தான் வந்து நாங்கள் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணி பார்த்து குழந்த அழுகை ஸ்டாப் பண்ணிடுச்சு அப்படின்னா, அது வந்து பேபிக்கு ஸ்டொமக் அப்செட், கேஸ் அந்த மாதிரி இருந்தால் வெளியே வந்துடும். நாங்கள் இப்படி தான் வந்து ஸ்டொமக் அப்செட்டாக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் கண்டுபிடிப்போம். இதையும் தாண்டி குழந்த ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னா ஃபீட் பண்ணி பாருங்கள், ஃபீடிங் எடுத்துக்கிறாங்களான்ட்டு, தூங்குறாங்களான்னு பாருங்கள், மோஷன் போகிறத பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா இல்லை டயேரியா மாதிரி போதா, இந்த மாதிரி ஏதாச்சும் பாருங்கள். ஃபீட் பண்ணுற மாமா இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்ருப்பீங்கல்ல கேஸ்ட்ரிக் பொருள், ஸோ அதனால பேபிஸ்க்கு ப்ராப்ளமாக இருக்கலாம். ரொம்ப அழுதாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பாருங்கள். ஹோம் ரெமடிஸ் வந்து ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க, மைல்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு செட் ஆகலைன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.